அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 7, 2024, ஆனி 23ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிடாதீர்கள். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் எந்த ஒப்பீடும் இல்லை. நேரம் வரும்போது அவை பிரகாசிக்கின்றன. அதுபோல் நம் வாழ்க்கையும் தனித்துவமான வாழ்க்கை. நம் தனித்துவமான திறமைகளை கொண்டு பிரகாசிப்போம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் ராகுல் ரமணன் from ராமநாதபுரம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் ராகுல் ரமணன். டைகர் இறை வணக்கம் கூறுவதற்கு டைகர் ஜெயந்தி மகாராஜ் from சிவகாசி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறை வணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பை நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் பெருக டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் அனைத்து டைகர் குழு உறவுகளுக்கும் டைகர் ஃபேமிலி டீம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், நல்ல உறவுகள், நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாக இருக்கும். நேர்மறை எண்ணங்களோடு இருப்போம் என நம்ம 8 நடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது 8 நடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூட பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்புக்கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டிருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்கினாலும் முதலில் செய்ய வேண்டியது நமது தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது மூதாதையர்களை வணங்க வேண்டும், நமது முன்னோர்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். இவர்களை நாம் வணங்கி அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை நம் வாழ்க்கையில், நம் நிகழ்வுகளில், நமது செயல்களில் அனைத்திலும் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவர்களிடம் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அவர்களின் அருளாசியை பெற்றுவிட்டதாக மானசீகமாக மனதில் எண்ணி நாம் நமது நிகழ்வுகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பயிற்சிகளுக்கு முன்பாக 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி இருக்க வேண்டும். நமக்கு அருகில் எப்பொழுதுமே குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நடையை தொடங்கும் பொழுது மட்டும் உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும். சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஏன், எதற்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே தான் வருவேன். அந்த வரிசையில் நினைவூட்டலில் இன்றைக்கி நாம் இதையெல்லாம் சோதித்து பார்த்திருக்க வேண்டும். அதன் பிறகு நம்மை இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். நாம் இணைத்து வைத்தவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க வேண்டும். அதாவது நம்ம இந்த டைகர் கிளப்பில் இணைத்து வைத்தார்கள் அல்லவா, அவர்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர்களின் முகத்தை நீங்கள் அகக்கண்ணில் பார்த்து அவர்களுக்கு நீங்கள் நன்றி கூற வேண்டும். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும்.
அதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் நினைத்து வைத்தவர்கள் நம்மை நினைத்து இந்நேரம் நமக்காக இறைவனிடம் பிரார்த்தனை செய்திருப்பார்கள். அவர்களுக்கு நாம் பதில் நன்றி கூறும் விதமாக அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை இருக்க வேண்டும் என்று நாம் அவர்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். இவ்வாறாக நாம் இணைத்து வைத்தவர்களையும் நம்மை இணைத்து வைத்தவர்களையும் நித்தம் மனதில் கொண்டு அவர்களுக்கு நன்றி கூறி இவ்வாறாக நமது பயிற்சியை தொடங்கி இருக்க வேண்டும். தொடர்ந்து பயிற்சியை தொடங்கும் பொழுது மனதில் பல கேள்விகளை எழுப்ப வேண்டும். மனம் என்று இருந்தாலே நமக்கு பல கேள்விகள் உதயமாகிக் கொண்டே தான் இருப்பது வழக்கம். அவ்வாறாக பல கேள்விகள் நித்தம் நமக்குள் தோன்றிக்கொண்டே இருக்கும். நீங்கள் இயல்பில் தனியாக உங்களை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குள் பல கேள்விகள் வந்து செல்லும். அப்படியே கடந்து போயிடுவோம். ஆனால் இங்கே நடந்து போகிறதுக்காக நம்ம பல கேள்விகளை ஆழ் மனதில் கேட்க வேண்டும். அதில் முக்கிய 3 கேள்விகள் நினைவூட்டக்கூடிய நினைவுபடுத்த வேண்டிய கேள்விகள் என்னவெனில், நாம் எதற்காக இப்பொழுது 8 நடை பயிற்சியை மேற்கொள்கிறோம்? நாம் எதற்காக டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த 3 கேள்விகள். எதற்காக 8 நடை பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்கிறோம்? எதற்காக நாம் டைகர் குழுமத்தில் இணைந்து பயணிக்கிறோம்? நாம் நமது இலக்கை நோக்கித்தான் பயணிக்கிறோமா? இந்த முத்தான 3 கேள்விகளை, முக்கிய 3 கேள்விகளை நித்தம் நமது ஆழ் மனதில் கேட்டு நாம் நடந்திருக்க வேண்டும். இதை பற்றி வரும் நாட்கள்லையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஏதேனும் ஒரு வரலாற்று கதை அல்லது ஏதேனும் ஒரு புராண கதை இப்படி பார்ப்பது வழக்கம். இதுதான் நம்ம தொடங்கிய காலத்திலிருந்து டைகர் கிளப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்ம இன்றைக்கி 4ஆம் ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் வரலாற்று கதைகள், புராண கதைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வரிசையில் கடந்த சில வாரங்களாக, மாதங்களாக நம்ம ராமாயண கிளை கதை அப்படிங்கிறத பார்த்து வந்தோம். ராமாயணத்தில் உள்ள பல்வேறு கதாபாத்திரங்களை பல்வேறு கோணங்களில் பார்த்து வந்தோம். சரி, கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாமேன்னு கடந்த வாரத்திலே சொல்லி கடந்த வாரம் நம்ம முப்புறம் எரித்த கதை அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். இந்த வாரம் நான் போன வாரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த கல்கி அப்படிங்கிற ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. அந்த திரைப்படத்தின் வாயிலாக மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோடு பேசி இருக்க வேண்டும். மகாபாரதம் பார்த்துருந்தா இன்னும் பார்ப்பவர்களுக்கு அந்த கல்கி திரைப்படம் புரியும் விதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ இன்னமும் நான் அந்த கல்கி பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், ஆனால் உங்களுக்கு அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களும் எனக்கு தேவை. ஏன்னா அன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் அதுக்கான கருத்து அப்படிங்கிறது வெளிப்படுத்தவே இல்லை. ஸோ கல்கி திரைப்படத்தை பற்றி அல்லது கல்கி திரைப்படத்தில் வரக்கூடிய கதையை பற்றி நாம் பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய கருத்துக்களில் பதிவிடுங்க. அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி மகாபாரதத்தில் உள்ள ஒரு அற்புதமான கதை. இந்த அற்புதமான கதையை நமக்கு தேர்வு செய்து அனுப்பி வைத்திருப்பவர் சகோதரி டைகர் மான்சா ஃப்ரம் விருதுநகர். இவங்க யூத் கிளப் வைஸ் சேர்மனாக இருக்கிறாங்க. சகோதரி டைகர் மான்சா ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய கல்வி நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எண்ணியது நடக்க வேண்டும், கேட்டது கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக் கொண்டு அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் மான்சா ஃப்ரம் விருதுநகர் யூத் கிளப் வைஸ் சேர்மன் அவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து மலைகளை பொழியுமாறு அன்போடு கேட்டு, இப்போ வாங்க சகோதரி டைகர் மான்சா அவர்கள் அனுப்பி வைத்த அந்த கதை யாரை பற்றியது, யார் எந்த கோணத்தில் கூறுகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் முதல் பகுதியாக கேட்டு பயணிக்கலாம். நம்ம இன்னைக்கு மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரமான அரவானுடைய கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த அரவான் அப்படிங்கிற கதாபாத்திரம் மகாபாரதத்துல வரதுல ரொம்பவே முக்கியமான கதாபாத்திரம். நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கூத்தாண்டவர் கோவிலில் நடைபெறும் விழாவை பத்தி பார்த்திருப்போம். அந்த விழாவுக்கு முக்கியமான காரணம் கூட இந்த அரவான் தான். யார் இந்த அரவான்? இந்த அரவானுக்கும் மகாபாரதத்துக்கும் என்ன சம்பந்தம்?
எதனால இந்த அரவானுடைய கதாபாத்திரம் முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இந்த கதையை முழுவதுமாக கேட்கணும். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், அரவானுடைய கதை பல இடங்கள்ல பல வடிவங்கள்ல சொல்லப்படுது. சொல்ல போனா வடக்கு பக்கங்கள்ல இவருடைய பெயரை கூட இரவான் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால நான் சொல்ற இந்த வடிவத்தில இருந்து மாறுபட்ட வடிவத்துல கூட நீங்க இந்த கதையை கேள்விப்பட்டிருக்கலாம். நான் எடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் எது அப்படின்னு சொன்னா, பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய பாரத வெண்பாவில் இடம்பெற்றுள்ள அரவானின் கதை. நன்றி டைகர் மான்சா அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புராண கதை அப்படிங்கிறது மகாபாரதத்தில் உள்ள ஒரு கிளைக்கதை. அரவான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை பற்றின ஒரு கதையை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேள்விப்பட்டோம். இந்த அரவான் யார்? அரவான் இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? அரவான் என்ன செய்தார்? எதற்காக அவரை இன்னும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது இந்த உலகம் என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு விடை கிடைக்க போகிறது அந்த கிளைக்கதையின் மூலமாக. இந்த கதை சொல்லி என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னா, நான் ஒரு இதில் இருந்து தேர்வு செய்து இந்த கதையை கொடுக்குறேன். நீங்கள் கதையை விதவிதமாக கூட கேட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நான் பாரதம் பாடிய பெருந்தேவனார் எழுதிய பாரத வெண்பா அப்படிங்கிறதுலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து நான் அந்த கதையை உங்களுக்கு கொடுக்குறேன். அரவான் அப்படிங்கிறவங்கள அதாவது இந்தியாவின் வட திசையில் உள்ளவங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இரவான் கூட குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இரவான் அப்படிங்கிறதும் ராவத் அப்படிங்கிறதும் ராவந்த் அப்படின்னும் நிறைய விதமாக இவரை அழைக்கிறார்கள். நம்ம தென்னிந்தியாவில் நாம் தமிழில் அரவாணி அப்படின்னு திருநங்கைகளை அழைப்பது உண்டு. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கதைக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்படிங்கிறதையும், மகாபாரதத்தில் உள்ள ஒரு கிளைக்கதை அப்படிங்கிறதும், ஒவ்வொரு கதைக்கு பின்பாகவும் ஒரு கருத்து உண்டு. அது நம்மை நல்வழிப்படுத்தும் விதமாக இருக்கும். ஆக இந்த மகாபாரதத்தில் உள்ள அந்த கிளைக்கதையான அரவான் பற்றிய கதையை இன்று நாம் கேட்கப் போகிறோம். வாருங்கள், தொடர்ந்து கேட்டுக்கொண்டே நடக்கலாம். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற அழகான நகரத்தை தங்களுக்காக உருவாக்கிக்கிட்டு மூத்தவரான யுதிஷ்டர் அதை ஆட்சி செய்துட்டு இருந்த காலம். அந்த காலகட்டத்துல அர்ஜுனன் மீது ஒரு புகார் எழுந்தது. திரௌபதியை திருமணம் செய்துகிட்டப்போ அவங்க 5 பேரும் போட்ட திருமண ஒப்பந்தத்தை அர்ஜுனன் சரியாக கடைபிடிக்கலையோ அப்படிங்கிற புகார் தான் அது. அதற்காக அர்ஜுனனுக்கு ஒரு தண்டனையும் வழங்கப்படுது. அந்த தண்டனையின்படி அர்ஜுனன் சிறிது காலம் காட்டுக்கு வனவாசம் போய் அங்கதான் வாழணும். அந்த தண்டனையை மனசார ஏத்துக்கிற அர்ஜுனனும் காட்டுக்கு போய் சில காலம் வனவாச வாழ்க்கை நடத்துறாரு. இப்படி அர்ஜுனன் வாழ்ந்த காட்டுல கங்கை நதியின் ஒரு கிளை ஓடிட்டு இருந்தது. அந்த நதியின் படுகையில நாகலோகமும் இருந்தது. அந்த நாகலோகத்தை கௌரவியன் அப்படிங்கிற நாகர்களின் அரசன் ஆட்சி செய்துட்டு வந்தான். இந்த கௌரவியனுக்கு ஒரு மகள் இருந்தா. அந்த இளவரசியின் பெயர் தான் உலுப்பி. இப்போ இந்த உலுப்பி ஒவ்வொரு நாளும் கங்கை நதிக்கு வர அர்ஜுனனை பாக்குறா. அவனை பார்த்து அவன் மீது உலுப்பிக்கு காதல் வந்துருது. ஒரு நாள் நதிக்கரையில நின்ன அர்ஜுனனை இழுத்து தன்னுடைய நாகலோகத்துக்கே கூட்டிட்டு வந்துடுறா. அந்த நாகலோகத்துக்கு வந்த பின்னாடி அர்ஜுனன் கிட்ட தன்னுடைய காதலையும் சொல்றா. ஆனா அர்ஜுனன், நானே தண்டனை கொடுக்கப்பட்டு இந்த காட்டுல வனவாச வாழ்க்கை நடத்துறேன், நான் எப்படி உன்னை திருமணம் செய்துக்க முடியும் அப்படின்னு கேட்டான். ஆனா உலுப்பி தன்னுடைய வாத திறமையினால அர்ஜுனனை வென்று தன்னுடைய காதலை அவன் ஏத்துக்கிற மாதிரி செய்றா. அந்த நாகலோகத்திலேயே 2 பேருக்கும் திருமணம் நடக்குது. தன்னுடைய காதலை ஏற்றுக்கொண்ட அர்ஜுனனுக்கு உலுப்பி சில வரங்களையும் கொடுத்தா. நீருக்கு அடியில் வாழும் இந்த நாகலோக கன்னிகையின் மனம் கவர்ந்த அர்ஜுனனை யாராலும் நீருக்கு அடியில் நடக்கும் போரில் வெல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம நீருக்கு அடியில் வாழும் எல்லா உயிரினங்களும் அர்ஜுனனுடைய வில்லுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிற வரத்தையும் அன்னைக்கு உலுப்பி அர்ஜுனனுக்கு கொடுத்தா. இதுக்கு பின்னாடி உலுப்பியும் அர்ஜுனனும் பிரிஞ்சுட்டாங்க. அர்ஜுனன் மறுபடியும் இந்திரபிரஸ்தத்துக்கு வந்துட்டாரு. ஆனா உலுப்பி அர்ஜுனனுடைய நினைவாகவே தன்னுடைய மீதி நாட்களையும் கடத்தினா. உலுப்பிக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. அந்த குழந்தை ஒரு வீரனாகவும் மகாவிஷ்ணுவின் பக்தனாகவும் வளர ஆரம்பிச்சான். இந்த மாதிரி பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனனுக்கும் நாகலோக கன்னிகையான உலுப்பிக்கும் பிறந்த குழந்தைதான் அரவான். நன்றி. புராண கதையின் வரிசையில் நம்ம இப்போ அரவானுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த அரவான் யார் என்பதை ரொம்ப அற்புதமாக இந்த கதை சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை இந்த பஞ்சபாண்டவர்கள் மூத்தவர் யுதிஷ்டருடைய தலைமையில்
ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அவங்க திருமணம் செய்த திரௌபதிக்கு ஒரு துரோகம் செய்து விட்டதாக, திருமண ஒப்பந்தத்தின் படி ஒரு துரோகம் செய்து விட்டதாக அர்ஜுனனுக்கு வந்து ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது. அந்த தண்டனை என்னவெனில் அவர் போய் வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு. அதாவது அதுக்கப்புறம் எல்லாருமே வனவாசம் போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமலே அவங்க வந்து வனவாச தண்டனை வந்து அர்ஜுனனுக்கு வழங்கப்படுகிறது. அர்ஜுனன் வந்து அதை ஏற்றுக்கொண்டு போய் அங்கே வனவாசம் இருக்கிறார். இப்போ அங்கே வந்து கங்கை நதி ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த கங்கை நதியில் அவர் தினசரி வந்து நீராடும் பொழுது அந்த கங்கை நதிக்குள்ளாக நாகலோகம் அப்படிங்கிற ஒரு உலகம் இருக்கிறது. அந்த நாகலோகத்தை வந்து கௌரவியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செய்கிறான். அவனுடைய மகள் வந்து உலுப்பி, அந்த உலுப்பி அப்படிங்கிற அந்த பெண் வந்து நாகக்கன்னி. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தினசரி வந்து குளிக்க வர்ற அர்ஜுனனை பார்த்து மனம் வந்து அவங்க வந்து அவரை விரும்ப ஆரம்பித்து விடுகிறது. இப்போ வந்து அர்ஜுனனை வந்து நீருக்குள்ளாக அழைத்து செல்கிறாள். அழைத்து சென்று தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாள். அப்போது ஏற்கனவே நான் பண்ண ஒரு சில திருமண ஒப்பந்தத்தை மீறின செயல்னால தான் நான் வந்து இந்த நிலையில் வந்து வனவாசம் இருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டால் அது மேற்கொண்டு பிரச்சனையாக தானே முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவள் தன்னுடைய வாத திறமையினால், யார் உலுப்பி வந்து தன்னுடைய வாத திறமையினால் அர்ஜுனனை திருமணம் செய்து கொள்கிறாள். அப்போ திருமணம் செய்யும் பொழுது சில பல வரங்களை வந்து வழங்குகிறாள். என்ன அப்படின்னா, நீருக்கு அடியில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுமே அர்ஜுனனுடைய வில்லுக்கு கட்டுப்படும் அப்படிங்கிறதும், நீரில் அடியில் வந்து யாருமே அர்ஜுனனை வெல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த நாகக்கன்னி, அந்த நாகலோகம் அதற்குள்ளாக வாழ்வதனால அதை வந்து ஒரு வரமாக வழங்குகிறார். இந்த வரத்தோடு வந்து திருமணம் செய்த சில நாட்கள்லேயே வந்து அர்ஜுனனும் உலுப்பியும் வந்து பிரிந்து விடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி போகுது. அந்த 2 பேருக்கும் பிறந்த ஒரு குழந்தை, அந்த அப்படிங்கிற ஆண் குழந்தை அந்த வீரத்தின் ஒரு சிறந்த குழந்தையாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவின் பக்தனாக இருக்கிறது. அவர்தான் அரவான் அப்படிங்கிறது மாதிரி அரவானுடைய அறிமுகத்தை இந்த கதையில் நம்ம கேட்டோம். தொடர்ந்து புராண கதையின் அடுத்த பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள். அரவான் தன்னுடைய தந்தையான அர்ஜுனனை போல வில்வித்தையில சிறந்தவரா இருந்தாரு. வில்வித்தை மட்டுமில்ல, வாழ்வித்தை, மற்போர்னு போர்க்கலைகள் பலவற்றிலையும் சிறந்து விளங்கினாரு. இப்படிப்பட்ட அரவானைத்தான் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சந்திக்க வந்தாரு ஸ்ரீகிருஷ்ணர். எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு கேட்டாரு. இதுக்காகத்தானே நான் இத்தனை நாள் பயிற்சி எடுத்து காத்துட்டு இருக்கிறேன். குருக்ஷேத்திர போருக்காக என்கிட்ட இருந்து எது வேணும்னாலும் கேளுங்க. என்னுடைய படை வேணுமா, என்னுடைய வீரம் வேணுமா, அல்லது என்னுடைய உயிரே தான் வேணுமா? போருக்காக என்னுடைய உயிரையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு அரவான் சொல்ல, உன்னுடைய உயிரே தான் வேணும் அப்படின்னு கேட்டாரு கிருஷ்ணர். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி களப்பலி அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த களப்பலியில பஞ்ச பாண்டவர்களுடைய வம்சத்தை சார்ந்தவனாகவும் அம்சம் பொருந்தியவனாகவும் இருக்கிற ஒருத்தரை பலி கொடுத்தா நிச்சயமாக அந்த போர்ல பாண்டவர்களுக்கே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கணிப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக அரவான் இருந்தபடியினாலதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அரவான் கிட்ட இத வந்து கேட்டாரு. அரவான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. தான் முன்னாடி சொன்ன மாதிரியே உயிரையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வீரனாக ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட 3 வரங்கள் கேட்டாரு. முதலாவது வரம், நான் இத்தனை நாட்கள் ஒரு வீரனாகவே வாழ்ந்துட்டேன். அதனால என்னுடைய மரணம் போர்க்களத்துல வீரன் ஒருவனாலதான் நிகழணும். இரண்டாவது வரம், இந்த பலிக்கு பின்னாடி கூட இந்த குருக்ஷேத்திர போரையும் நான் என்னுடைய கண்ணால பார்க்கணும். மூன்றாவது வரம், நான் இறந்த பிறகு எனக்கு அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது வேணும். எனக்கு இன்னும் திருமணமாகல, எனக்கு ஒரு மனைவி வேணும். இந்த 3 வரங்களையும் தருவதாக சம்மதித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். உன்னுடைய மரணம் போர்க்களத்தில் வீரர்கள் எதிர்த்து நிற்க மாவீரன் ஒருவனால் தான் நிகழும். உன்னுடைய தலை துண்டிக்கப்பட்ட பின்பு கூட காளியின் பாதத்தில் குருக்ஷேத்திர போர் நடக்கும் 18 நாட்களும் உயிர்ப்புடன் இருக்கும். இறந்த பின்னும் கூட 18 நாட்களும் நடக்கும் போரை உன் கண்ணால் காண இயலும். நிச்சயமாக உன்னுடைய திருமணத்துக்கு பிறகுதான் உன்னுடைய மரணம் நிகழும் அப்படின்னு 3 வரத்தையும் கொடுத்துட்டு இந்த அரவானுக்காக பெண் தேட ஆரம்பிச்சாரு ஸ்ரீகிருஷ்ணன். நன்றி. நாம் வந்து புராண கதையில் வந்து அரவானுடைய கதையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அரவான் வந்து எல்லா விதமான வித்தைகளும், அதாவது வாள் வித்தையிலேருந்து அத்தனை போர் வித்தைகளையும் வந்து ரொம்ப அற்புதமாக கற்று வச்சிருக்கிறாரு. காரணம் அவருடைய வந்து வில் வித்தை வந்து
அர்ஜுனனுடைய மகன் அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லா கலைகளும் ரொம்ப சிறப்பாக வருகிறது. அந்த மாதிரி அவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு இளைஞனாக, அழகான ஒரு இளைஞனாக மாறுகிறார். அப்படி மாறி அவர் வந்து போர் தந்திரங்கள் அத்தனையும் கற்று இருக்கக்கூடிய வேளையில் வந்து அஹ், கிருஷ்ண பரமாத்மா வந்து வருகிறார். வந்து அவரை சந்தித்து ஆம், உன்னிடம் இருந்து ஒரு உதவி எனக்கு வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார். அப்போது அரவன் சொல்கிறார், நான் அதுக்காக தானே காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த குருசேத்திர போருக்கு நான் என்ன பண்ணணும், நான் எல்லா விதமான வித்தைகளையும் கற்று வைத்திருக்கிறேன், என்னுடைய உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. உடனே அதுதான் வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்த இடத்துல நம்ம எப்பொழுதுமே யாரிடமாக இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். அது இறைவனிடமாக இருந்தாலும் கூட, பிரபஞ்சத்திடம் இருந்தாலும் கூட நாம் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். காரணம், அரவான் சொன்ன அந்த ஒற்றை வார்த்தையை கிருஷ்ணர் பிடித்து கொள்கிறார். ஆம், உன்னுடைய உயிர் தான் வேண்டும் அப்படிங்கிறாரு. அரவான் யோசிக்கிறார். சரி, எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த களப்பலி அப்படிங்கிறது ஒன்று போருக்கு முன்பாக வழங்குதல் வழக்கம். அந்த களப்பலியில் வந்து யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய வம்சாவளியில் உள்ள ஒரு நபரை வந்து களப்பலி கொடுக்க வேண்டும் என்றும், அவர்கள் அழகானவர்களாக இருக்க வேண்டும். அதாவது வேறு எந்தவித உடல் ரீதியாக வந்து எந்தவித குறையும் இல்லாத ஒரு நபர்களாக இருக்க வேண்டும். அப்படித்தான் வந்து பழி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு, அதனால் உன்னை வந்து களப்பலிக்கு வந்து தேர்வு செய்கிறோம்னு சொல்லும்போது அரவான் ஏற்றுக்கொள்கிறார். உயிரை கொடுப்பதாக வாக்கு கொடுத்ததனால் எல்லாமே ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு 3 விதமான வரங்களை தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த 3 விதமான வரங்கள் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு வீரனாகவே வாழ்ந்துட்டேன், வீரனாகவே இருக்கேன். இந்த வீரனாக இருக்கக்கூடிய எனக்கு போரில் ஒரு வீரன் கையால் தான் நான் வந்து வீழ்த்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு அந்த வீரனுக்கே உரிய அழகு அப்படிங்கிறது வந்து புறமுதிட்டு விடாமல் நெஞ்சில் வந்து வாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு வீரன் கையால் நான் வந்து இறக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறான். இரண்டாவதான வரம் என்னவெனில் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் நம்மளை சற்று ஆசுவாசப்படுத்தி கொள்ள போகிறோம். தண்ணீர் பருக நினைப்பவர்கள் 2 வாய் தண்ணீர் பருகி கொள்ளலாம். இந்த இடத்துல நம்ம இருந்து எப்பொழுதுமே ஒரு யோசனை, அதாவது இதுவரைக்கும் நடந்தது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதுவரைக்கும் நடந்தது ஒரு 21 நிமிடங்கள் நாம் நடந்திருக்கிறோம் அப்படிங்கிறதும், அந்த நடந்ததனால் ஏற்பட்டது விளைவு தான் நம்மளுடைய உள்ளங்கை இறுக்கமாக இருக்கிறது. அதில் நம்மளுடைய இரத்த ஓட்டம் நம்மளுடைய விரல் நகக்கண் வரைய வந்து செல்வதனால், அது தடைபடுவதனால் ஏற்படுகிறது. அந்த நம்ம வந்து கைகளை மடக்கும் பொழுது இரத்த ஓட்டம் தடைபடுகிறது. அது தடைபடுவதனால் ஏற்படக்கூடிய இறுக்கம் தான் நம்மளுக்கு வந்து ஆரம்பத்தில் நம்மளுடைய கைகள் மென்மையாக இருந்தது மடக்கும் பொழுது. அப்பொழுது இயல்பாக நம் தூங்கி விழித்து எந்த செயலும் செய்யாத ஒரு சூழலில் நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இயல்பாக நடந்து கொண்டிருக்கும். அதே வேளையில் நாம் இந்த 8 நடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு 20 நிமிடங்கள் ஒரு துளி வேர்வை கூட ஏற்படாமல் நாம் நடந்ததன் விளைவாக நம்மளுடைய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை அத்தனை விரல் நகங்கள் வரைய அது பாய்வதனால், அதை தடை செய்யப்படுவதனால் அது இறுக்கம் நம்மளுக்கு ரொம்ப அற்புதமாக தெரிகிறது. அதனால தான் அந்த விரல் நகங்களும் சிவப்பு கலரில் மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதும். இப்போ நம்மளுடைய நாசியை சோதனை செய்து பார்த்தோம்னா 2வது நாசியிலும் சுவாசம் வருகிறது அப்படிங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் நம்ம சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணாடி போன்றது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 21 நிமிடத்தில் நம்ம வந்து எப்போதுமே நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டிய நேரம், அதாவது நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறத நம்ம எப்பொழுதுமே செயல்படுத்தி வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறப்போம் கமெண்ட் பகுதியில் நாம் இப்போ நம்மளுடைய கருத்துக்களை பதிவிட போயிடும். முதல் கேள்வி அப்படிங்கிறது, நான் கதை தொடங்குவதற்கு முன்பாக சொல்லியிருந்தேன், இந்த கல்கி திரைப்படம் இந்த கதையை நம்ம சொல்லலாமான்னா அதுக்கு ஒரு சில பேர் பதில் அளிச்சிருக்கீங்க. இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, முதல் கேள்வி அப்படிங்கிறது, இந்த கல்கி திரைப்படம் நீங்கள் பார்த்து விட்டீர்களா? பார்த்தவர்களுக்கு அந்த படம் புரிகிறதா,
பிடித்திருக்கிறதா? இது முதல் கேள்வி. கல்கி திரைப்படம் இதை வந்து நீங்கள் பார்த்து விட்டீர்களா? பார்த்தவர்களுக்கு இந்த திரைப்படம் பிடித்திருக்கிறதா, புரிந்திருக்கிறதா? இந்த கேள்வி ஒரே கேள்வி. ஸோ நிறைய பேர் படம் பார்க்கல அப்படின்னாலே பார்க்கலைங்கிற பதிலுக்கு ரெண்டாவது கேள்விக்கு நம்ம போகவே தேவையில்லை. பார்த்தவர்களுக்கு புரிந்தது, பிடித்தது, அல்லது புரியலை, பிடிக்கலை அப்படின்னு பதில் வரும். இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, அரவான் கதை அப்படின்னு நம்ம தலைப்பை பார்க்கும்போது உங்களுக்கு அரவான் என்று சொல்லவும் என்ன நினைவுக்கு வந்தது? அரவான் என்று சொல்லவுமே உங்களுக்கு எது நினைவுக்கு வந்தது, என்ன நினைவுக்கு வந்தது? எதுவாக இருந்தாலும் சரி, அரவான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு இந்த ஊர் நினைவுக்கு வந்தது, இந்த நபர் நினைவுக்கு வந்தார், இதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு ஏதேனும் ஒன்று தோன்றி இருக்கும் அல்லவா? அது ஏன்னா நான் தலைப்பு எழுதும் பொழுது நம்ம ஸ்லைடு வைக்கும்போது நான் யோசித்தேன். ஸோ அரவான் கதைன்னு நம்ம எழுதிட்டோம், ஆனால் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த கேள்வி. முதல் கேள்வி அப்படிங்கிறது, கல்கி திரைப்படம் பார்த்து விட்டீர்களா? பார்த்தவர்களுக்கு பிடித்திருக்கிறதா, புரிந்திருக்கிறதா? இரண்டாவது கேள்வி, அரவான் என்றவுடன் உங்களுக்கு நினைவுக்கு வந்தது எது? இப்போ கதை பாதி கேட்டுட்டோம், அதுக்கான விடையை நான் சொல்லலை. பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது? இதுதான் இரண்டு கேள்வி. ஸோ இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டே வாருங்கள். பேசிக் கோர்ஸில் இருக்கவங்கெல்லாம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்ய போகலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அடுத்த 21 நிமிட நடையை நடக்கலாம். பேசிக் கோர்ஸில் இருக்கிறவங்க மீதி இருக்கக்கூடிய கதையை பிறகு கேட்கலாம். இப்போது வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நம்மளுடைய 8 நடையின் 2ஆம் பகுதியை மாற்றி நடக்கலாம். நமது நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் இனிதாக நடக்க எல்லாம் வல்ல இறைவன் துணை இருக்கட்டும் என்று தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டே இருக்கலாம். முதல் வீரன் கையால் நான் வீழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத அரவான் கேட்டிருந்தார். அதன் பிறகு இரண்டாவது விஷயமாக அவர் சொன்னது அப்படின்னா, நான் இறந்த பிறகும் இந்த குருச்சேத்திர போரை முழுமையாக கண்டுகளிக்க வேண்டும் அப்படிங்கிற, அது வீரனுக்குரிய அடுத்த ஒரு விஷயம். ஒரு குழந்தையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிரிக்கெட் விளையாடுது அப்படின்னா அந்த கிரிக்கெட்டை முழுமையாக பார்க்கணும்னு அது ஆசைப்படும். யாருக்கு எந்த துறை பிடிக்கிறதோ அந்த துறையை நம்ம முழுமையாக அந்த ஒரு போட்டிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக பார்க்கணும்னு நினைப்போம். அதுபோல் அரவான் தான் ஒரு சிறந்த வீரன் என்பதை அடுத்த சொல்லிலும் செயலிலும் சொல்கிறான். என்ன அப்படின்னா, நான் இந்த குருச்சேத்திர போகிற நான் இறந்த பிறகு கூட பார்க்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இரண்டாவது வரத்தை கேட்கிறார். மூன்றாவது வரம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் ஒரு திருமணமாகாத நபர், எனக்கு பின்பும், அதாவது நான் இறந்த பின்பும் எனக்கு ஒரு நபராவது என்னை நினைத்து வருந்த வேண்டும், கண்ணீர் துளிவிட வேண்டும். அப்படின்னா எனக்கு திருமணம் நடைபெற வேண்டும், எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் அப்படிங்கிற மூன்றாவது வரத்தையும் கேட்கிறார். இந்த 3 வரங்களும் கிருஷ்ண பரமாத்மானால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகட்டும், இந்த 3ம் நடக்கும். என்ன, நீ வீரனால் வீழ்த்தப்படுவாய் 1. 2, நீ இந்த குருச்சேத்திர போர் நடக்கக்கூடிய இந்த 18 நாட்களும் நீ இறந்த பின்னும் உன்னுடைய கண்கள் அதை கண்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும், 3வது வாரமாக உனக்கு திருமணம் செய்து தருகிறோம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு, இந்த இறைவனாகவே இருந்தால் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது போல தான் இந்த கதையை நம்ம பார்க்கணும். ஸோ 3 வரங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறதோட அவங்க முடிச்சிருந்தாங்க. வாருங்கள், புராண கதையின் அடுத்த பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம். வாருங்கள். ஆனா தன்னுடைய மரண தேதியை முன்னாடியே குறிச்சுக்கிட்டு பெண் தேடுற ஒருத்தனை யார் திருமணம் செஞ்சுக்குவாங்க? அரவானுக்கு பெண்ணே கிடைக்கல. கடைசியாக ஸ்ரீகிருஷ்ணர் ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும்பொழுதும் தானே எப்படி மோகினி அவதாரம் எடுப்பாரோ அதே மாதிரி இந்த அரவானுக்காக மோகினி அவதாரம் எடுத்து இந்த அரவானை திருமணம் செய்துக்கிறாரு. இந்த திருமணத்துக்கு பிறகு போர்க்களத்தில் வைத்து அரவானின் மரணம் நிகழ்கிறது. மரணத்துக்கு பிறகு அரவானின் தலை 18 நாட்களும் அந்த போர்க்களத்திலேயே தான் இருக்கு. எல்லாம் முடிஞ்சு அந்த தலை சிதையூட்ட பெற்ற பின்னாடி மோகினியாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணர் அரவானுக்காக கண்ணீர் வடித்ததாகவும், மகாபாரதம் பேசப்படுகிற வரையிலும் உன்னுடைய வீரமும் பேசப்படும் அப்படின்னு சொன்னதாகவும்,
இந்த கதை முடிவடையுது. இதை நினைவு கூறுற மாதிரி தான் ஒவ்வொரு வருடமும் கூத்தாண்டவர் கோவிலில் இந்த அரவானுக்கான பண்டிகை கொண்டாடப்படுது. தேவை என்று வந்த பொழுது கிருஷ்ணர் எப்படி மோகினியாக அவதாரம் எடுத்தாரோ அதே மாதிரி இந்த பூமியில் ஆணாக பிறந்து பெண்ணாக அவதாரம் எடுக்கிற திருநங்கைகளும் இந்த திருவிழாவின் போது அவர் அரவானுக்கு செய்ததை தொடர்ந்து செய்துட்டும் வராங்க. புராண கதைகளாகட்டும், காப்பியங்களாகட்டும், நீதிநெறி நூல்களாகட்டும் முன்னிறுத்துவது அறம். எது அறம், எது இயற்கை அப்படிங்கறத முன்னிறுத்துறதுக்காகத்தான் இந்த கதைகள் எல்லாமே எழுதப்பட்டது. ஆனா பல நேரங்கள்ல நம்ம அந்த கதைகளை படிச்சுட்டு தேவையில்லாத கருத்துக்காக வாதிடுறோமே ஒழிய அது சொல்ல வர அறத்தை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த அரவானுடைய கதை நமக்கு ஒரு அறத்தை சொல்ல வருது, நமக்கு ஒரு இயற்கையை சொல்ல வருது. தேவை என்று வரும் பொழுது ஒரு ஆண் பெண்ணாக மாறலாம், ஒரு பெண் ஆணாக மாறலாம். அது இயற்கை தான் அப்படிங்கிறது தான் அந்த அறம். இந்த உலகத்துக்கு தேவை ஏற்படும் பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் மோகினியாக மாறுவதை அவதாரம் அப்படின்னு ஒத்துக்கிற நம்ம, சிகண்டினி சிகண்டியாக மாறுவதை அறம் அப்படின்னு ஒத்துக்கிற நம்ம, இயற்கையின் மாற்றத்தால, தன்னுடைய உடல்ல ஏற்படுற மாற்றத்தால ஒரு ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் மாறும் பொழுது அதை முழுசா ஏத்துக்கிறோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறிதான். பொது வெளியில 4 பேர் முன்னாடி நாங்கெல்லாம் மாடர்ன் ஆயிட்டோம், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னைக்கும் ஒருத்தர் நடந்து போகும்போது திரும்பி பார்க்கிற இயல்பு நம்மள பலருக்கும் இருக்கு. அந்த பழக்கம் மாறணும்னா இது எல்லாமே இயற்கை தான் அப்படின்னு நம்முடைய மனசுல மீண்டும் மீண்டும் நம்ம பதிய வைக்கணும். இந்த அரவானுடைய கதையை ஒரு மகாபாரத கிளை கதையாக சொல்லாமல், ஒரு புராண கதையாக சொல்லாமல், மண் சார்ந்த ஒரு தெய்வத்தின் கதையாக சொல்லாமல், மன மாற்றத்துக்கான ஒரு கதையாக சொல்லி முடிக்கிறேன். எப்பெல்லாம் இந்த கதையை கேட்கிறீங்களோ அப்பெல்லாம் இயற்கையின் இந்த நியதியை மறுபடி ஒரு முறை உங்கள் மனதுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் சொல்லி புரிய வைங்க. நன்றி. தொடர்ந்து புராண கதையின் இறுதி பகுதியை நம்ம அரவானுடைய கதையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கதையில் அவங்க குறிப்பிட்டது அப்படிங்கிறது 3 வரங்களும் வழங்கப்பட்டு விட்டது. அந்த 3 வரங்களில் 3வது வரம் அப்படிங்கிறது திருமணம் செய்து வைப்பது அரவானுக்கு அப்படின்னு. ஒரு நபர் இறந்து விடக்கூடிய செய்தி தெரிந்தும் ஒரு பெண் எப்படி அவனை திருமணம் செய்து கொள்வாள் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு பெண்ணே கிடைக்கல. ஒரு கட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இறைவனே இறங்கி வருகிறார், மோகினி அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக அவதாரம் எடுத்து இறைவனே மாறி அரவானை திருமணம் செய்து கொள்கிறார், கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அப்படிங்கிறத. இப்போது போரில் அரவன் ஒரு வீரனால் வீழ்த்தப்படுகிறார். 18 நாட்களும் நடக்கக்கூடிய அந்த போரை காணும் விதமாக அவருடைய தலை இருந்து அந்த போரை காண்கிறது. அந்த போர் முடிந்ததுக்கப்புறம் அவரது தலை எரிக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ண பரமாத்மா அவன் உயிர் விட்டதற்காக அழுகிறார். அவனுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறதோட அந்த கதையை முடிவு கொண்டு வந்தாங்க. இதன் விளைவாகத்தான் இன்றைக்கி இந்த கூத்தாண்டவர் கோயிலில் இதே திருவிழா கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதும், மனிதனுக்காக கொடுத்த வாக்கிற்காக இறைவன் தன்னுடைய நிலையவே மாற்றிக்கொண்டு ஒரு ஆணாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து ஒரு பெண்ணாக மாற்றி வாக்கை காப்பாற்றினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிட்டு அந்த கதையை முடித்து, அரவாணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க எப்படி உருவாகுறாங்க, ஏன் அந்த மாதிரி நடக்கிறது அப்படிங்கிறத அந்த யூடியூப்பர் கதை சொல்லி ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லி அவங்கள நம்ம மதிக்கணும் அப்படிங்கிறதும், இயற்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. ஒரு இறைவன் ஆணாக இருந்து பெண்ணாக மாறியது போல ஆணாக பிறந்து பெண்ணாக மாறிய அந்த திருநங்கைகளை நாம் மதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் நம்ம எத்தனையோ விதத்தில் நாங்கள் எல்லாருமே ஒரு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக கட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் அப்படின்னு நம்மளையே சொல்லி கொண்டிருந்தால் கூட 4 பேர் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவர்கள் அதை நம்மளை கிராஸ் பண்ணாங்கன்னா நாமும் அவர்களை திரும்பி பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போய் முடித்தாங்க. இந்த கதையிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது முதல் விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்னது போல் யாருக்காக இருந்தாலும் வாக்கை யோசித்து சொல்ல வேண்டும். எந்த ஒரு செயலையாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் அது இறைவனிடம் இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்திடம் இருந்தாலும் சரி, நாம் நமது வாக்கினை சரியாக பிரயோகிக்க வேண்டும். அதில் ஒரு சிறு கவனக்குறைவு ஏற்பட்டால் கூட அதை நோக்கித்தான் வாழ்க்கை நகலும் அப்படிங்கிறத அரவானுடைய கதையில் முதல்ல அவர் கிருஷ்ணரிடம் வாக்கை கொடுத்து விடுகிறார். அவர் கேட்காமலேயே கொடுத்து விடுகிறார், உயிரை கூட தருகிறேன் அப்படின்னு.
உடனே அதை பிடித்து கொள்கிறார். எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு கிருஷ்ணர் எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட வந்து உன்னுடைய உயிர் தான் வேணும்னு சொல்லும்போது, இப்போது அரவான் வந்து சில பல கோரிக்கைகளை வைக்கிறார். இந்த 3 கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறார். இறைவனாகவே இருந்தாலும் நாம் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்து விட்டோமானால் அதை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கு, அதுவும் எந்த நிலைக்கும் இறங்கி வர வேண்டும் அப்படிங்கிறதுக்கு, ஒரு ஆணாக இருந்து ஒரு பெண்ணாக மாறி திருமணம் செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கூட செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இறைவன் நமக்கு போதிக்கிறார். எப்படி அப்படின்னா, நாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் இறங்கி வர வேண்டும் அப்படிங்கிறத. ஸோ அதன் பிறகு இந்த விஷயம் நாம் தெரிந்து கொண்டோம். அதன் பிறகு இந்த திருநங்கைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு சரியான நடுநிலைவாதிகள் அப்படின்னு நம்ம எல்லாருமே குறிப்பிடுவோம். நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, உலகத்திலேயே உண்மையான நடுநிலைவாதிகள் அப்படின்னா அவங்க திருநங்கைகள் தான். அதாவது நம்ம ஏற்கனவே குறிப்பிடுவோம், எல்லோரும் மற்றவர்கள் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும். ஆண் வந்து ஒரு பெண்ணின் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு என்னவெல்லாம் கஷ்டம் இருக்கிறது, அவர்களுக்கு அந்த மாதிரியான நாட்களெல்லாம் எவ்வளவு வலி ஏற்படும், அந்த வலியெல்லாம் ஆண் ஏற்றுக்கொண்டாலே ஒரு பெண் பிரசவ வலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எந்த அளவுக்கு அவங்க பாதிப்படைவாங்க, அந்த வலியின் வேதனை, அந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு தெரிந்தது அப்படின்னா பெண்ணை வணங்க ஆரம்பிப்போம். இது ஆணுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த நிலையிலிருந்து ஒரு பெண்ணை எப்பொழுதுமே பார்த்தான என்றால், அந்த பெண்ணை, தாயை, மனைவியை, பெற்றவர்களை, குழந்தைகளைன்னு எல்லோரையுமே அந்த நிலையில் இருந்து யோசித்தோம் அப்படின்னா நம்ம பெண்ணை வணங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் வச்சுருப்போம். இது போல் நம்ம பிறர் நிலையிலிருந்து யோசித்தால்தான் அவர்களுடைய நிலை, அவர்களுடைய வழி நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அதே போல் ஒரு பெண் ஒரு ஆணின் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறத அடிக்கடி குறிப்பிடுவோம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம். ஒரு ஆண் எவ்வளோ பேசுவான், பெண் எவ்வளோ பேசுவாள் அப்படிங்கிறத இதெல்லாம் தெரிந்து வைத்திருந்தால்தான் நம்ம வாழ்க்கையை சுமூகமாக ரொம்ப இயல்பாக எடுத்து செல்ல முடியும், மகிழ்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பல நாட்கள் பேசியிருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்லையும் பேசுவோம். அதே போல் ஒரு பெண்ணும் நினைத்து பார்க்க வேண்டும், ஒரு ஆணுக்கு என்னவெல்லாம் வழிகள் இருக்கிறது, அவர்கள் எதெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். ஒரு பணத்தை சம்பாதித்து வீட்டுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். இந்த மாதிரியெல்லாம் அவர்கள் நினைக்கணும். அவர்கள் எவ்வளவு மூளையால் கசக்கப்படுகிறார்கள், அவர்கள் உடலால் எவ்வளவு உழைக்கிறார்கள். இதையெல்லாம் நினைத்து அவர்களுக்கு ஏற்றபடி பெண் அவர்கள் நிலையிலிருந்து யோசித்தாள் என்றால் அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும். விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது இயல்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த கதை போதிக்கிறது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நாம் பிறர் நிலையிலிருந்து எப்பொழுதுமே யோசிக்க வேண்டும். அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆண் ஒரு பெண்ணின் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும், ஒரு பெண் ஒரு ஆணின் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும். நாம் எல்லாருமே அந்த திருநங்கைகளின் நிலையிலிருந்து யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த யூடியூபர் அந்த இடத்துல அடிக்கோடிட்டு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண்ணாக மாறக்கூடிய அந்த இயல்பாக இயற்கையாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஏதோ இந்த உலகம் கேலி செய்யக்கூடிய ஒரு விஷயம் போல் ஆக்கி அவர்களும் இன்றைக்கி அந்த கையேந்திய நிலை மாறி நிறைய பேர் இன்றைக்கி கலெக்டராக மாறியிருக்காங்க, காவல்துறையில் மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க, ஒரு நீதிபதியாக கூட அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது எல்லோருக்கும் எல்லாமுமே சமம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டுபவர்கள் அவர்கள் தான். நம்ம சொல்லுவோம், ஆணுக்கு நிகராக பெண்ணை அமர்த்தி பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதைவிட அவர்கள் அதை இயல்பாகவே இயற்கையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இருபாலிலும் அவர்கள் இயங்க முடியாமல் செய்த அந்த ஹார்மோன் தடுமாற்றத்தினால், இயற்கை செய்த சில பல விஷயங்களினால் அவர்கள் தடுமாறாமல் இருப்பதற்கு நம்மால் செய்ய வேண்டிய உதவி அப்படின்னா ஏதோ பணம், பொருள் இதெல்லாம் கொடுப்பது அல்ல உதவி. அவர்களை நாம் ஒரு கேலி பொருளாக பார்க்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்வோம்.
இந்த கதையை நீங்கள் எப்பெல்லாம் கேட்குறோமோ, யாரிடம்லாம் சொல்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த திருநங்கைகள் போற்றப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறதையும், அவர்களை ஏதோ தூற்றப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த உலகம் வைத்திருக்கிறது அப்படிங்கிறத உடைத்து எறிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த கதையின் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். இந்த அற்புதமான கதையை நமக்காக தேர்வு செய்து அனுப்பி வைத்த டைகர் மான்சா ஃப்ரம் விருதுநகர் அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்துகிறேன். நீங்களும் மானசீகமாக வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி, இந்த புராண கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய நேரங்களில் இது கற்பனையா இல்லை காவியமா இல்லை அவரவர்களுக்கு தோன்றியதை கூறுகிறார்களா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் அப்படிங்கிறது மனதிற்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், புராண கதைகளில் எந்த கதைகளிலிருந்தும் நாம் எதை எடுத்துக்கொண்டோம், எதை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கல்கி திரைப்படம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது உண்மையா, உண்மை கதை தானா, மகாபாரதத்தில் உள்ளது தானா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு நபர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தோட குருச்சேத்திர போர் முடிகிறதோட அதோடையே கல்கி அவதார கதை கிடையாது. ஏன்னா கல்கி அவதாரம் இப்படி ஒரு சூழலில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த கதையுமே நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா கல்கி அவதாரம் தோன்றும் பொழுது எப்படி ஒரு சூழல் ஏற்படும், அந்த சூழலில் கல்கி அவதாரம் சொல்லி இந்த புராண கதைகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நிறைய நேரங்களில் இது கற்பனையா இல்லை காவியமா இல்லை அவரவர்களுக்கு தோன்றியதை கூறுகிறார்களா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் அப்படிங்கிறது மனதிற்குள் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், புராண கதைகளில் எந்த கதைகளிலிருந்தும் நாம் எதை எடுத்துக்கொண்டோம், எதை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கல்கி திரைப்படம் அப்படி தான் பார்த்திங்கன்னா, இது உண்மையா, உண்மை கதை தானா, மகாபாரதத்தில் உள்ளது தானா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு நபர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட இடத்தோட குருச்சேத்திர போர் முடிகிறதோட அதோடையே கல்கி அவதார கதை கிடையாது. ஏன்னா கல்கி அவதாரம் இப்படி ஒரு சூழலில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மொத்த கதையுமே நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா கல்கி அவதாரம் தோன்றும் பொழுது எப்படி ஒரு சூழல் ஏற்படும், அந்த சூழலில் கல்கி அவதாரம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் புராண கதைகளில் நிறுத்தப்படுகிறது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இயக்குனர் தன்னுடைய கற்பனையை உயர்த்தி அவர் இப்படித்தான் இந்த கதை போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது போல தான் நிறைய நேரங்களில் நிறைய இடங்களில் இந்த கதைகள் அப்படிங்கிறது மருவி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எதிலிருந்தும் நாம் எதை கற்றுக்கொண்டோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்று இருப்பீர்கள், பெற்று இருப்பீர்கள். இன்றைய நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். முதல்ல இந்த லைக் பட்டனை அமைக்கி பழகணும். அதன் பிறகு நம்மளுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய லிங்கை ஷேர் பண்ணணும். அவர்களையும் நம்மோடு இணைந்து பயணிக்க வைத்து அவர்களுக்கும் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதோட நம்மளுடைய 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம். சிவப்புண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். அதற்கு முன்பாக கூட்டு பிரார்த்தனை செய்யலாம். இன்று நம்மோடு பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும். அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கையே, இறைவனே, பிரபஞ்சமே நீ வழங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு நாம் அனைவரும் இப்போ அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷன் செய்ய போகிறோம். வாருங்கள், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை நானும் வேண்டிக் கொண்டு மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.